சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள கடைகள் இன்று மாலை முதலே மூடப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். களத்தகவல்கள் என்ன? வணக்கம் மகிழா. அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக 19ஆம் தேதி கேல இந்த போட்டியை தொடக்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். அந்த போட்டியை தொடங்கி வைத்த பின்னர் 20ஆம் தேதி காலை விமானம் மூலம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் யாத்ரிகா நிவாஸ் அருகே ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு இறங்கி கார் மூலம் 2.5 கிலோமீட்டர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளார். ராமரின் குலதெய்வமாக பெருமாள் கருதப்படுகிறார். அதன் காரணமாக ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு முன்பாக பெருமாள் கோயிலுக்கு வந்து வழிபட வேண்டும் என்பதற்காக 108 வைணவ தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருகிறார். நாட்டின் பிரதமர் வருகையை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகளும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் காவல்துறை சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் யாத்ரிகா நிவாசில் இருந்து ஸ்ரீரங்கம் கோவில் செல்லும் வழிகளில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை செய்து வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள 3 நுழைவாயில்களும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீவிர சோதனைக்கு பின்னரே கோயிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கோவிலை சுற்றியுள்ள 4 உத்தர வீதி, வடக்கு வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் கடைகளில் இன்று மாலை முதல் சனிக்கிழமை மதியம் வரை மூடுவதாக வியாபாரிகள் பேப்பரில் எழுதி ஒட்டி வைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு கருதி காவல்துறையினரும் வாய்மொழியாக கடையை மூட அறிவுறுத்தியுள்ளனர். அந்த பகுதியில் வசிக்கும் மக்களிடம் அவர்கள் விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வீடு வீடாக சென்று ஆதார் அட்டையை வைத்து அந்த வீட்டில் எத்தனை பேர் வசிக்கின்றனர், புதிதாக யாரேனும் குடியேறி இருக்கிறார்களா, வீட்டிற்கு விருந்தினர்கள் யாரும் வருகை தந்துள்ளார்களா என்பது குறித்து விவரங்களையும் கேட்டறிந்து வருகின்றனர். அதே போல கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கடைகள் விவரங்கள் குறித்தும் கணக்கெடுத்து வருகின்றனர். கோவிலை சுற்றி உள்ள வீதிகளில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கும் விடுதியில் தங்கி இருப்பவர்கள் மற்றும் இன்றும் நாளை முன்பதிவு செய்துள்ள விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் வருகையொட்டி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பாக இருக்கும் காவல் நிலையத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் அமைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாட்டின் பிரதமர் வருகையால் பாதுகாப்பு வலயத்தில் ஸ்ரீரங்கம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.